கிட்னி கேன்சர் மட்டும் இல்ல, லீடிங் கேன்சர் அண்ட் காஸ் ஆஃப் டெத் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் தான் இதுல இருக்கு. இருமனா தும்பனா யூரின் கசிவு ஏற்படுது. ஆண்களுக்கும் நிறைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆண் மலட்டுத்தன்மை இருக்கு. ஆண்குறி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நிறைய பேருக்கு இதுக்கு யார்கிட்ட அணுகணும்ன்றதே தெரியல. நிறைய பேருக்கு ப்ராஸ்டேட் ஒரு உறுப்பு இருக்கிறதே தெரியல. சோ ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு உறுப்பு தான் இந்த ப்ராஸ்டேட். செமன் ப்ரொடக்ஷன்ல இதோட ரோல் ரொம்பவே முக்கியம். கேன்சர் ஆஃப் த ப்ராஸ்டேட் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்களுக்கு வரக்கூடிய லீடிங் கேன்சர் அண்ட் காஸ் ஆஃப் டெத் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் தான் இதுல இருக்கு. இப்போ அந்த யூரின் கசிவு குறிப்பா வயதானவங்களுக்கு அவங்க அவ்வளவு ஈஸியா வெல்லவும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க மகன் கிட்டயோ இல்ல கணவன் கிட்டயோ கூட அவங்க அதை எளிதா சொல்றது இல்ல. அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு ரொம்ப சஃபர் பண்றாங்க. 80 to 90% கிட்னி டேமேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம உடம்புல எந்த சிம்டம்ஸும் கொடுக்கறது இல்ல. பட் இதுல சோகமான பார்ட் என்னன்னா, அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேமேஜ் ரிவர்ஸும் ஆகிறது இல்ல. கிட்னி கேன்சர்ஸ் மட்டும் இல்ல, யூரிட்டர், நீர்ப்பை இது சார்ந்த கேன்சர்ஸும் ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்கு. முன்னெல்லாம் ஒரு நடுத்தர வயதுல இருந்து அதுக்கு மேற்பட்டவங்க தான் கிட்னி ஸ்டோன் வர ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்பவே பிரிவலண்டா இருக்கு. இது காரணம் என்ன? I would like to welcome senior transplant and robotic urologist Dr. Venkat Subramaniam onto the stage. அனைவருக்கும் வணக்கம். I'm Dr. வெங்கட் சுப்ரமணியம், ஒரு சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர், அதாவது ஒரு யூராலஜிஸ்ட். ஸோ இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டு பல ஸ்பெஷாலிட்டியாக பிரிஞ்சு இருக்கு இல்லையா? ஸோ யூராலஜிஸ்ட்னா என்ன அப்படின்னு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு, டாக்டர் ஒரு நர்வஸ் வீக்னஸாக இருக்கு, நரம்பு தளர்ச்சியாக இருக்கு, நீங்கள் பார்ப்பீங்கன்னு வந்தோம் அப்படின்றாங்க. ஏன்னா அது நியூராலஜிஸ்ட், நான் ஒரு யூராலஜிஸ்ட். ஸோ என்னோட டெரிட்டரி கிட்னி சார்ந்தது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிட்னியில தான் யூரின் உற்பத்தி ஆகுது. கிட்னிலேருந்து அந்த யூரின் யூரிட்டர்ன்ற டியூப் மூலமா நீர்ப்பைக்கு வருது. நீர்ப்பையிலேருந்து யூரின் குழா மூலமா வெளியேற்றப்படுது. ஆண்களுக்கு கூடுதலா ப்ராஸ்டேட் மற்றும் செமினல் வெசிக்கிள்ஸ் அப்படின்ற உறுப்பும் இருக்கு. இதுதான் செமன் உற்பத்திக்கு ஒரு முக்கியமான உறுப்பு. இது மட்டும் இல்லாம ஆண்குறி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் கவர் பண்றது தான் ஒரு யூராலஜிஸ்டான எங்களோட வேலை. ஸோ அதனால தான் இதை யூரினரி சிஸ்டம் மட்டும் சொல்லாம ஜெனிட்டோ யூரினரி சிஸ்டம்னு ரெஃபர் பண்றோம். ஸோ நான் மெடிசன் முடிச்ச உடனே சர்ஜரி தான் பண்ணுன்றதுல ரொம்ப கிளியரா இருந்தேன். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சர்ஜரிக்கு போன உடனே என்னமோ தெரியல, கிட்னி சம்பந்தப்பட்ட சர்ஜரி, அதாவது யூராலஜி தான் படிக்கணும்ன்ற டிசிஷனுக்கு ரொம்ப சீக்கிரமே வந்துட்டேன். இறைவனோட படைப்புல எல்லா ஆர்கன்ஸுமே யூனிக், உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு கிட்னி ஸ்பெஷல். ஸோ கிட்னியோட ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமா? ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த படத்துல இருக்கிற மாதிரி இறைவன் 2 கிட்னி கொடுத்துருக்கான். நம்ம வெள்ளா எலும்பு கீழே முதுகு பகுதியில கிட்னி சேஃபா அமைஞ்சிருக்கு. நம்ம உள்ளங்கை அளவு தான் இந்த கிட்னிஸ் இல்லையா? ஒரு 10க்கு 6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இந்த 2 கிட்னி நம்ம சேர்த்தா கூட ஒரு 1/4 கிலோ தான் வரும். ஒரு கிரிக்கெட் பால் வெயிட் தான். ஸோ நம்ம கிட்னிஸோட முக்கியமான வேலை யூரின் உற்பத்தி பண்றது. அது எப்படி பண்ணுது? நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை சுத்தம் பண்ணி அந்த கழிவுகளை யூரினா வெளியேற்றுது. நம்ம உடம்புல 5லேருந்து 6 லிட்டர் ரத்தம் இருக்கு அப்படின்னா இந்த கிட்னி எப்படி ஓயாம ஒர்க் பண்ணுது பாருங்க. ஒரு நாளைக்கு மட்டும் 300 தடவை இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. நம்ம ஹார்ட்ல இருந்து போற பிளட்ல 20-25% கிட்னிஸ் தான் போகுது. ஸோ 300 தடவை ஒரு நாளைக்கு ஓயாம நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. ஸோ கிட்னி ஒரு மெகா வடிகட்டி தான் இல்லையா? ஒரு பெரிய ஃபில்டர். ஸோ இந்த ஃபில்டரோட அடிப்படை ஸ்ட்ரக்சருக்கு பேரு நெஃப்ரான். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே நிறைய நர்சஸ் டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க. ஒரு கிட்னியில 1 மில்லியன் நெஃப்ரான் இருக்கு. ஸோ 2 கிட்னியை சேர்த்தா 20 லட்சம் நெஃப்ரான். இந்த நெஃப்ரான்லாம் நம்ம ஒரு மாலை மாதிரி கோத்தோம்னா அதோட லெங்க் மட்டுமே 16 கிலோமீட்டர். அவ்வளோ ஒரு லெங்கான ஸ்ட்ரக்சரை எவ்வளோ காம்பேக்டாக உள்ளங்கை அளவுக்கு இருக்க கிட்னியில் இறைவன் படைச்சிருக்கான் பாருங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்ன மாதிரி கிட்னியோட மெயின் ஃபங்க்ஷன் நம்ம கழிவுகளை யூரின் மூலமாக வெளியேற்றுறது. பட் அது மட்டும் ஃபங்க்ஷன் இல்லை. நம்ம பிளட் ப்ரெஷர் ரெகுலேட் பண்ணுறதுல கிட்னிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல், ரத்த சோகம் வராமல் பார்க்குற எரித்ரோபாய்டின் கிட்னில தான் வருது. ஸோ ஹீமோக்ளோபினை மெயின்டைன் பண்ணுறதுல கிட்னிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. நம்மளோட போன்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் கிட்னி ஒரு முக்கியமான ரோல். இப்போ நான் சொன்னதெல்லாம் கிட்னியோட ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷன் தான். அதோட ஃபங்க்ஷன் இன்னும் நீண்டுகிட்டே போகலாம். ஸோ இந்த கிட்னி சார்ந்த மருத்துவம் 2ஆக நாங்கள் பார்க்குறோம். ஒன்று நெஃப்ராலஜிஸ்ட், அதாவது சுகர், பிபி மற்றும் பல காரணங்களால் கிட்னி பிரச்சனை வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது மருந்துகள் மூலமோ டயாலிசிஸ் மூலமோ வைத்தியம் பார்க்குறவர் நெஃப்ராலஜிஸ்ட், எங்களோட மெடிக்கல் கவுண்டர் பார்ட். இதே கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படுற பட்சத்தில் அந்த சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்க்கறது யூராலஜிஸ்ட் ஆகிய நாங்கள். ஸோ இன்னைக்கு ஆஸ் எ யூராலஜிஸ்ட் நான் பார்க்குற காமனான விஷயங்கள் என்னென்ன, இன்னைக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுற விரும்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் எ யூராலஜிஸ்ட் நாங்கள் பார்க்குற காமனான கண்டிஷன் என்னவா இருக்கும்? இட் இஸ் கிட்னி ஸ்டோன்ஸ். முன்னெல்லாம்
ஒரு நடுத்தர வயதுலேருந்து அதுக்கு மேற்பட்டவங்க தான் கிட்னி ஸ்டோன் வர ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் இன்னைக்கு பிறந்த குழந்தையிலேருந்து எல்லா ஏஜ் குரூப்லேயும் கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்பவே ப்ரிவாலண்ட்டாக இருக்குது. இது காரணம் என்ன? இந்தியா போன்ற டெம்பரேட் கண்ட்ரியில் நம்ம ஹீட்டை அவாய்ட் பண்ண முடியாது, ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம ஹைட்ரேஷனும் ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல் நமக்கே தெரியும், ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. இதையெல்லாம் நம்மளோட இந்தியாவை ஒரு ஸ்டோன் கேபிட்டலாகவே உருவாக்கியிருக்கு. ஸோ முன்னெல்லாம் இந்த படத்தில் இருக்க அளவுக்கு பெரிய கிட்னி ஸ்டோன் இருந்தால் ஒரு ஓப்பன் சர்ஜரிஸ்காரன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தாத்தாக்கோ இல்லை முன்னாடிலாம் நீங்கள் கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கார் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஓப்பன் சர்ஜரிலாம் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் மினிமலி இன்வேசிவ் ஆகி கீஹோல் மூலமாகவே இந்த பெரிய கல்லெல்லாம் நம்ம உடச்சி கிளியர் பண்ணிடுறோம். பட் இதில் என்னென்னா, குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஸ்டோன்ஸ் கூட இதே கீஹோல் மூலமாக கிளியர் பண்ண முடியும். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசுக்கும் கம்மியாக இருக்க குழந்தைக்கு இது மாதிரி ஒரு பெரிய ஸ்டோனை கீஹோலில் கிளியர் பண்ணது ப்ராப்ளி தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஈவன் கவர்ட் இன் த மீடியா. அடுத்து ஆஸ் அ யூராலஜிஸ்ட் நாங்கள் காமனாக பார்க்கறது வயதானவங்களுக்கு வர ப்ராஸ்டேட் சார்ந்த பிரச்சனைகள். எத்தனை பேருக்கு இங்கே ப்ராஸ்டேட்ன்ற உறுப்பு இருக்கிறது தெரியும்? ஒரு சர்வேயில் எஜுகேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட கூட அந்த சர்வே பண்ணும்போது நிறைய பேருக்கு ப்ராஸ்டேட் ஒரு உறுப்பு இருக்கிறதே தெரியல. ஸோ ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு உறுப்பு தான் இந்த ப்ராஸ்டேட். நம்ம நீர்ப்பை கீழே இருக்கிற ஒரு உள்ளுறுப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செமன் ப்ரொடக்ஷனில் இதோட ரோல் ரொம்பவே முக்கியம். ஏஜ் ஆகும்போது இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஸோ இந்த ப்ராஸ்டேட் சார்ந்த வீக்கத்தை ரெண்டாக பார்க்கணும். ஒன்று நான் கேன்சரஸ் க்ரோத், அதாவது பிபிஹெச்னு சொல்லுவோம். த அதர் ஒன் இஸ் கேன்சர் ஆஃப் த ப்ராஸ்டேட். ஸோ நார்மலாக இந்த ப்ராஸ்டேட் சைஸ் பார்த்தோன்னா ஒரு 15-20 கிராம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கும். பட் அது வீக்கமானால் சில சமயம் வளர்ந்து ஒரு ஆரஞ்சு பழம் அளவுக்கு ஒரு கிரிக்கெட் பால் சைஸு கூட வளர்ந்துருக்கலாம். இதுக்கும் முன்னெல்லாம் ஒரு ஓப்பன் சர்ஜரி மூலமாக தான் அந்த அடப்பை நம்ம எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம இயற்கையான யூரின் துவாரம் வழியாகவே அதிநவீன லேசர் மூலமாக இந்த ஹோலப் போன்ற சர்ஜரிலாம் பண்ணி நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணுறோம். கேன்சர் ஆஃப் த ப்ராஸ்டேட் இது ஒரு ரொம்பவே ப்ரிவாலண்ட் கண்டிஷன். எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்களுக்கு வரக்கூடிய லீடிங் கேன்சர் அண்ட் காஸ் ஆஃப் டெத் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் தான் இதில் இருக்குது. பட் ஆனால் இதை பற்றின அவேர்னஸ் கம்யூனிட்டியில் பெரிய அளவில் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. இந்த ப்ராஸ்டேட் கேன்சருக்கு ஒரு ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா கம்ப்ளீட் க்யூர் இருக்குது. இந்த கேன்சர்லேருந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக விடுபட முடியும். இதுக்கான சர்ஜரிக்கு தான் ரோபோட்டிக் சர்ஜரி ஒரு முக்கியமான ரோல். இந்த ரோபோட்டிக் சர்ஜரின்றது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் ரோபோ தான் ஆப்ரேஷன் பண்ணோன்னு. இதை முற்றிலுமாக இயக்கிறது டாக்டர் ஆகிய நாங்கள் தான். இந்த யூராலஜி கேன்சர் ஆண்ட ப்ராஸ்டேட் கேன்சருக்காக தான் ரோபோட்டிக் சர்ஜரி முதல்ல டெவலப் ஆனதுன்றது எங்களோட ஃபீல்டை as a யூராலஜிஸ்ட் ஒரு பெருமைக்கான விஷயம் தான். பட் இன்னைக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டும் இல்லைங்க, எல்லா ஏஜ் குரூப்லையும் கிட்னி சார்ந்த கேன்சர்கள் is very much on the rise. முன்னாடிலாம் இந்த கேன்சர்ஸோட ஆவரேஜ் ஏஜ் குரூப் 50 வயசுக்கு மேலே தான் இருந்தது. பட் இன்னைக்கு 20 வயசுலேருந்தே இந்த கேன்சர்லாம் பார்க்குறோம். காரணம் இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல், ஜெனட்டிக், நம்ம எதோ வேணா சொல்லலாம். கிட்னி கேன்சர்ஸ் மட்டும் இல்லை, யூரிட்டர், நீர்ப்பை இது சார்ந்த கேன்சர்ஸும் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் இந்த எல்லா கேன்சருமே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா கீஹோல், லாப்ரோஸ்கோபி, ரோபோட்டிக் போன்ற அட்வான்ஸ் சர்ஜரிஸ் மூலமாக கம்ப்ளீட்டாக நம்மளால் ஒரு குணமடைய முடியும். முன்னெல்லாம் ஒரு உறுப்பில் கேன்சர் இருந்தால் அந்த உறுப்பை கம்ப்ளீட்டாக எடுக்கிறது தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அது ஆப்சலிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த படத்திலே பார்த்தோம்னா கேன்சர் இருக்க பகுதி மட்டும் நம்ம சிவி எடுத்து மீதி கிட்னி சேஃபாக உள்ளே வைக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ் சர்ஜரிலாம் ரோபோட்டிக் சர்ஜரியில் ரொம்ப எளிதாக பண்ண முடியும். அடுத்தது ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. எல்லாருக்கும் தெரியும் பெண்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம கைனகாலஜிஸ்ட் கிட்ட போவோம். பட் ஆண்களுக்கும் நிறைய செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆண் மலட்டுத்தன்மை இருக்குது. இன்னைக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், ப்ரொஃபஷனல் சேலஞ்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கான தேவைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. பட் நிறைய பேருக்கு இதுக்கு யார்கிட்ட அணுகணுன்றதே தெரியல. இதுக்கான வைத்தியமும் ஒரு யூராலஜிஸ்ட் ஆகிய நாங்கள் தான் பார்ப்போம். குறிப்பாக இந்த உட்பிரிவுக்கு பேர் ஆண்ட்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா பாதி விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் தான். ஆங்ஸைட்டி இன்றைக்கி நிறையவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு உண்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெடிசன்ஸ் ப்ளஸ் இன்றைக்கி அதுக்கு உண்டான அட்வான்ஸ் தெரப்பீஸ்லாமும் இருக்குது, ஷாக்வே தெரப்பின்லாம் இருக்குது. அடுத்து லேடிஸ் வரக்கூடிய நீர் கசிவு. இங்கே இருக்க நிறைய பேருக்கே பை திஸ் டைம் ஆஃப் தியர் லைஃப் ஒரு தடவையாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வந்திருக்கும். ரிசர்ச் படி ஒரு விமன் அவங்க லைஃப் டைமில் நீர் கசிவு, அதாவது அவங்கள அறியாமல் யூரின் லீக் ஆகிற பிரச்சனையை ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. பட் இன்ஃபெக்ஷன்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? பட் அதை தாண்டி ஓவர் ஆக்டிவ் பிளாடர், சில பேரோட நீர்ப்பை ரொம்ப துடிப்பாக இருக்குது, அடிக்கடி யூரின் போகிறவங்க, இரவு தூக்கம் பாதிக்குது. இன்னும் சில பெண்களுக்கு குறிப்பாக வயதானவங்களுக்கு இருமனா தும்பனா யூரின் கசிவு ஏற்படுது. இந்த மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் பல. இதில் என்னென்னா குறிப்பாக அந்த யூரின் கசிவு பெண்களுக்கு, வயதான பெண்களுக்கு வரக்கூடியதை அவங்க அவ்வளோ ஈஸியாக வெளிலவும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க மகன்கிட்டயோ இல்லை கணவன்கிட்டயோ கூட அவங்க அதை எளிதாக சொல்கிறது இல்லை, அதை உள்ளுக்குள்ளேயே வச்சு ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஒரு பனிமலையோட மேற்பகுதி தான் நாங்கள் வெளில பார்க்குறது. பட் உள்ள சொசைட்டி லெவலில் இது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஸ்டிக்மா போய்
they should come forward for treatment. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மெடிசன்ஸ் மூலமாகவே க்யூர் இருக்கு. And again, where medicine fails, as surgeons and surgery and technology advancements come into picture. இதெல்லாம் முற்றிலுமாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது பெண்களுக்கு இருந்தால் இதை அவங்கள we should encourage them to come forward. ஸோ இப்போ நான் கொடுத்தது ஒரு அவுட்லைன் ஆஃப் எங்களோட யூராலஜிக்கல் சர்வீஸ் தான். இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம், பட் அப்படி போர் அடிக்க விரும்பல. ஸோ இப்போ நான் சொன்னதுலேயே பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு யூராலஜி பிரச்சனை பார்த்தோம், அதை பீடியாட்ரிக் யூராலஜின்னு சொல்கிறோம். லேடிஸ்க்குள்ள பிரச்சனையை யூரோ கைனகாலஜின்னு சொல்கிறோம். ஆண்களுக்குள்ள பிரச்சனையை ஆண்ட்ராலஜின்னு சொல்கிறோம். இத்தனை கேன்சர்ஸ் இந்த சிஸ்டமில் வரலாம், இதை யூரோ ஆங்காலஜின்னு சொல்கிறோம். காமனாக பார்க்கக்கூடிய ஸ்டோன், ப்ராஸ்டேட் இதெல்லாம் லேசர் மற்றும் எண்டோயூராலஜி டிவிஷன் சொல்கிறோம். இத்தனை டிவிஷன் இருக்கு, இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு ஹார்ட் ஹாஸ்பிட்டலோ ஒரு ஐ ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு மதர் அண்ட் சைல்டு இருக்க மாதிரி கிட்னிக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படின்ற தாட் எனக்கு நிறையவே இருந்திருக்கு. ஒரு இத்தனை பிரச்சனைகளை ஒரு மருத்துவராலேயோ இல்லை ஒரு பல்நோக்கு மருத்துவமனையில் ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட்டாலேயோ cannot do justice. இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு ஒரு பிரத்யேக மருத்துவமனை தேவைன்றது ஃபீலிங் எனக்கு ரொம்ப இருந்தது. ஐ எம் ஹாப்பி தட் ஏஷியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நெஃப்ராலஜி அண்ட் யூராலஜின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிட்னி ஹாஸ்பிட்டல் நம்ம சென்னையில் 3 வருஷமாக எங்கே வருது. அதில் நான் சீனியர் யூராலஜிஸ்டாகவும் இணை இயக்குனராகவும் பணிபுரிறது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். நம்ம ஹாஸ்பிட்டலில் ரோபோட்டிக் சர்ஜரியோ இல்லை ஹை அண்ட் டயாலிஸோ இந்த நான் சொன்ன பிரிவுகள் எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. பட் அது மட்டும் முக்கியம் இல்லை. as a கிட்னி ஹாஸ்பிட்டலாக எங்களோட கடமை சொசைட்டியில் கிட்னி பிரச்சனைகள் சார்ந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுலையும் இதெல்லாம் வருமுன் காப்பதுலையும் தான் முக்கியமான எங்களோட கடமை இருக்கதான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கிட்னி ரன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அவேர்னஸ் த்ரூ செலிபிரிட்டிஸ் கோஆபரேஷன் அண்ட் சப்போர்ட் அண்ட் நூற்றுக்கணக்கான மக்கள் பார்ட்டிசிபேஷனோட எவ்ரி இயர் இந்த கிட்னி ரன் கண்டக்ட் பண்ணி ஜென்ரல் பப்ளிக்கு கிட்னி சார்ந்த விழிப்புணர்வை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ என்னதான் இன்னைக்கு நோய்கள் வர்றதை முற்றிலுமா தடுக்க முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அதை வரும் முன் ஓரளவுக்கு காப்பாற்ற முடியும் சாரும் சொன்ன மாதிரி. ப்ளஸ் அதை ஏர்லியாக டிடெக்ட் பண்ணால் அதோட மார்பிடிலேருந்து நம்மளால ரொம்பவே குறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன as a யூராலஜிஸ்ட் பண்ண முடியும், என்ன பண்ணலான்றதை நம்மகிட்ட பார்க்கலாமா? ஸோ இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாயா அப்படின்னு மாதிரி 80 to 90% கிட்னி டேமேஜ் ஆகிற வரைக்கும் நம்ம உடம்புல எந்த சிம்டம்ஸும் கொடுக்கறது இல்லை. பட் இதில் சோகமான பார்ட் என்னன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேமேஜ் ரிவர்ஸும் ஆகிறது இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்றதை எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? ஒன்லி பை பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட் மூலமாக தான் இந்த கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை நம்மளால ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பட் நல்ல விஷயம் என்னன்னா 2 கிட்னியில் ஒரு கிட்னி நல்லா செயல்பட்டால் கூட நம்மளால ஒரு நார்மல் லைஃப் வாழ முடியும். சில பேர் இயற்கையாகவே ஒரு கிட்னியோட தான் பிறக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு ஒரு கிட்னி பழுதடைஞ்சு அறுவை சிகிச்சை மூலமாக அகற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. இன்னும் சில பேர் அவங்களோட சொந்த பந்தங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது தான் கிட்னியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இவங்களும் ஒரு கிட்னி நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கிட்னி நல்லா இருந்தாலே நம்மளால நார்மலாக வாழ முடியும். ஸோ இவ்வளோ ஒரு கோஆபரேட்டிவ் ஆர்கனான கிட்னிஸை பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு இல்லையா? பட் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் ஒரு சைலண்ட் கில்லராக தான் இருக்கு. நம்ம தமிழ்நாடே அரசே பண்ண ஆய்வறிக்கையில் 5ல் ஒருத்தருக்கு சைலண்ட் சைன்ஸ் ஆஃப் ஏர்லி கிட்னி டிசீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம என்னதான் இன்னைக்கு ஸ்டோன், கேன்சர் இதெல்லாம் நான் சொன்னாலும் as a urologist இன்னைக்கும் லீடிங் காஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் என்னன்னு பார்த்தோம்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் லைக் சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷர் தான். இதனால வர கிட்னி ஃபெயிலியர் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கிட்னி நல்லா பார்த்துக்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் we should have a healthy active lifestyle. இது ஏன் இம்பார்ட்டன்ட்? இன்னைக்கு ஒபிசிட்டி இருந்தால் சுகரும் பிபியும் தன்னை போல வரப்போகுது. அண்ட் இது எல்லாமே கிட்னிக்கு ஒரு எனிமையாக தான் முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லெட்ஸ் மெயின்டைன் அ ஹெல்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம உணவை ஒரு நெறியோட சாப்பிடல அப்படின்னா நம்ம மருந்து தான் உணவாக சாப்பிடணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சுகர் கண்ட்ரோல், ஜங்க் ஃபுட் கண்ட்ரோல், இந்த ஒரு டிசிப்ளின் நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம கிட்னிஸை சேஃபாக வச்சுக்கலாம். இன்னைக்கு சுகர் பிபி வரதை முற்றிலுமாக தடுக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியாது. we can to some extent, but it has become an inevitable issue. பட் அட்லீஸ்ட் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். நிறைய பேர் சுகரை மாத்திரை போட்டேன் கண்ட்ரோல் ஆயிடுச்சு டாக்டர், சரிப்பா இப்போ மாத்திரை போடுறீங்களா? இல்லை அது கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ சுகர் வந்துருச்சுன்னா திரும்ப செக் பண்ணி அது நார்மலாகி உங்கள் டாக்டர் டோசேஜ் குறைக்காவிடையே நீங்கள் மெடிசன் ஸ்டாப் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ கீப் யுவர் சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷர் அண்டர் வெரி குட் கண்ட்ரோல். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தே ஆர் த லீடிங் காஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர். எல்லா டாக்டரும் சொல்கிற ஒரு காமன் விஷயம் தான். as a யூராலஜிஸ்ட் கிட்னி டாக்டர் நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் வெல். இன்னைக்கு டீஹைட்ரேஷன் தான் ஸ்டோன்ஸ் மற்றும் பல பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஹைட்ரேட்டட். அண்ட் ஸ்மோக்கிங். ஸோ நான் இத்தனை கேன்சர் சொன்னேன் யூரினரி ட்ராக்ல. இதுக்கு எல்லாம் காமன் ஃபேக்டர், ஒரே ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஸ்மோக்கிங் தான். ஸோ ப்ளீஸ் குவிட் யுவர் ஸ்மோக்கிங் டுடே. நிறைய பேர் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் வலி மாத்திரைகளை கடைகளில் போய் வாங்கி போடுறாங்க. இது கிட்னி
சைலண்டாக டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. அண்ட் as a urologist என்னோட ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட், நம்ம ப்ரிவென்டபிள் கேன்சரில் ஒரு முக்கியமான கேன்சர் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணால் இதனால வர கேன்சர் டெத்தை நம்மளால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் கால் PSA. ஸோ நம்ம வீட்டில் ஒரு மூத்த அண்ணனோ இல்லை நம்ம அப்பாவோ இல்லை தாத்தாவோ 50 வயசு மேலே இருந்தாங்கன்னா மேக் ஷுர் they are getting this simple blood test called PSA done. இது நிறைய லேப்ஸில் இப்போ ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம கேட்டால் ஒழிய இந்த டெஸ்ட்டை பண்ணுறதில்ல. மாஸ்டர் செக்கில் கூட இது வரதில்லை. ஸோ ப்ளீஸ் if you have any men in your family above 50 years, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த PSA டெஸ்ட்டை பண்ண சொல்லுங்க. திஸ் கேன் பி யுவர் சேவியர் அகேன்ஸ்ட் ப்ராஸ்டேட் கேன்சர். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஆனுவல் ஹெல்த் செக்அப். ஏன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80-90% கிட்னி டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸ் வரப்போகுது, சைன்ஸ் வரப்போகுது. அப்போ நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது? வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த செக்அப்லாம் பண்ணாதான். முன்னெல்லாம் இந்த ஆனுவல் ஹெல்த் செக்அப்லாம் 30-40 வயசு மேலே பண்ண ஆரம்பிச்சா போதும்னு இருந்தது. பட் இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலில் 20 வயசுலேருந்தே நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நிறைய பேர் ஹெல்த் செக்அப்னா வீட்டில் வர வச்சு பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. பட் ஹெல்த் செக்அப்போட முக்கியமான அங்கம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இந்த ஸ்கேனில் தான் நம்ம கிட்னி ஸ்டோன்ஸோ ஏன் கட்டியை கூட கிட்னி கேன்சர்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை மேக் எ ஹேபிட். நீங்கள் ஒர்க் பண்ணுற இன்ஸ்டியூஷன்லையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்லையாக இருக்கட்டும், ப்ளீஸ் கெட் யுவர் ஆனுவல் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் including a scan done. So please take care of your kidneys, and I really urge all you to stay healthy and stay fit. Thank you.